ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து த்ரெட் ஒர்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். த்ரெட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த லீஃபில் வந்து ஃபில் பண்ணுற இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே த்ரெட்டை வந்து எப்படி எடுத்துக்கணும்னு ஃபஸ்ட்டு இப்போ 2 டபுள் த்ரெட் இருந்ததுன்னா சேம் கலரில் டபுள் த்ரெட்டை வச்சு நீங்கள் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ சிங்கிள் த்ரெட்டு தான் இருக்குது சேம் கலரில் அப்படின்னா, சிங்கிள் த்ரெட்லேருந்து ஒரு த்ரெட்டை வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தூரம் உள்ள த்ரெட்டை வந்து பிச்சுட்டு அதையே 2ஆக மடித்து முடிச்சு போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இதிலே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் இருக்குது. இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரியே நீங்களும் வந்து பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு வீக்கெண்ட் கிளாஸஸ் இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் எதுவும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னும் போது நிறையா பேருக்கு ஒர்க் போகிறவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் த்ரெட்டை வந்து ஒரு சிங்கிள் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த சிங்கிள் த்ரெட்லேயே வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இதே டபுள் த்ரெட்னால் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 த்ரெட்டையும் சைமல்டேனியஸாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நாட் போட்டுட்டு ஒர்க் பண்ணலாம். நான் இங்கே வந்து 13 நம்பர் நீடில் வந்து எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி 13 நம்பர் நீடில் எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து சரி த்ரெட் அப்படின்னா நமக்கு வந்து 23 நீடில் வந்து போதும். சாதா த்ரெட் அப்படின்னும் போது நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ஹூக் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நீடில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்டர் மாதிரி வந்து போட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன கேப்ஸ் வந்து இந்த பார்டர் சைடு இருந்தால் கூட தெரியாது. ஸோ அதுதான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் லீஃப் நம்ம வந்து அதே மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே அந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கார்னரில் வந்து எண்ட் பண்ணோம். அப்படியே க்ராஸாக போடும்போது நமக்கு வந்து அந்த லீஃப் ஃபில்லிங் வந்து நல்லா அழகாக தெரியும். த்ரெட் ஒர்க்ஸ் பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து நடுவில் செய்யும் போதே வந்து அந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி அந்து வரக்கூடாது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குவாலிட்டியான ஒரு த்ரெட்டாக வந்து குவாலிட்டியான பிராண்டில் வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். நான் வந்து எல்லாமே வந்து பெல் பிராண்டில் தான் வந்து வாங்குவேன். ஸோ அந்த பிராண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற குவாலிட்டியான பிராண்டாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுறதுல எந்த பிராண்ட் நல்லாயிருக்கோ அதையே வந்து கடைசி வரையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டோட ஹேண்ட்லிங் வந்து ஒரு பழக்கமாக ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து அது மாற்றும் போதும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி, அதை நீங்கள் அடுத்தடுத்து போடும் போது உங்களுக்கு அந்த த்ரெட்